நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நன்றி உணர்வோடு நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை எடுத்து கூறுவோம். எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய நலனுக்காக, எங்களிடமிருந்து செப உதவியினை வேண்டி நிற்கின்ற சகோதர சகோதரிகளுடைய தேவைகளுக்காக விசேட விதமாக பலியின் வாயிலாக மன்றாடி நிற்போம். இன்றைய வாசகங்களிலே ஆண்டவர் எங்களை அழைப்பது போல நம்பிக்கை மிகுந்த பணியாளர்கள், சவால்களை நாங்கள் துணிச்சலோடு தாங்குவதற்குரிய வல்லமையையும் எதிர்நோக்கையும் இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த பலியினிலே ஒருவருக்காக மன்றாடி நிற்போம். தகுதியான முறையிலே இந்த பலியிலே இணைந்து கொள்வதற்கு எங்களுடைய தகுதியின்மையை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் பொறுத்தருள்வார். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
அமைதியும் உண்டாகும். வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றேன். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையுடையவரே தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபக்கூர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 2-3, 2-24 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் உம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்கின்றீர்? கேட்டினை காணச் செய்கின்றீர். கொள்ளையையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலும் பொய்க்காது,
அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மை உடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாட்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரோ நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்னும் நீங்கள் அவரது குரலுக்கு செவி சொற்காதால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டித்தும் என்னை சோதித்து பார்த்தனர். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவருக்கு நீர் சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் கொடைகளினை தூண்டி எழுப்புமாறு நினைவூற்றுகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலந்தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை கற்றுக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையோ உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 5 தொடக்கம் 10 வரை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்கள் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், இடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்த பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில், இவர் இந்த நிலக்கரி வேலை செய்யக்கூடிய அகலுகின்ற பணியிலே ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களை வரவழைத்தார். அவர்களை வரவழைத்து சொன்னார், நீங்கள் இப்பொழுது நான் சொல்லுகின்ற விடயங்களை அவங்களுடைய மனதிலே ஒரு காட்சியாக நினைத்து பாருங்கள் என்று சொல்லி, முதலாவது அவர் எல்லாருடைய கண்களையும் மூடிவிட்டு சொன்னார், இப்பொழுது நீங்கள் கடல் மார்க்கமாக எங்களுடைய நாட்டுக்காக போராடுகின்ற வீரர்கள் 1000 பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை உங்களுடைய மனக்கண்களிலே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அப்பொழுது அவர்கள் பார்க்கின்றார்கள், பெரும் ஆடம்பரத்தோடு நல்ல அணிவகுப்போடு அவர்கள் வருகின்றார்கள். அதே போல சொன்னார், கடல் வழியாக எங்களுடைய நாட்டுக்காக போராடுகின்ற வீரர்கள் அடுத்த பக்கம் இருந்து வருகின்றார்கள். அவர்கள் மிகவும் ஆடம்பரமாக பிரம்மியமாக வந்து கொண்டிருப்பதை இவர்கள் தங்களுடைய காட்சியிலே கண்டு கொண்டிருக்கின்றார்கள். பிறகு சொன்னார், ஆகாய ரீதியாக எங்களுடைய நாட்டுக்கு பலவிதமான போராட்டங்களையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுகின்ற வீரர்கள் இன்னொரு புறமாக வருவதை உங்களுடைய காட்சிகளிலே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். பிறகு சொன்னார், இன்னொரு கூட்டம் ஒன்று வருகின்றது. அது மிகவும் அழுக்கான உடையோடு, மிகவும் வேர்த்து போன ஈரமான உடுப்புகளோடு, சிறு நிறைந்த கால்களோடு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார், இவர்கள் யார்? மற்றெல்லாரும் எவ்வளவு ஆடம்பரமாக வருகின்ற வேளையிலே இந்த மனிதர்கள் யார் என்று சொல்லி கேட்ட வேளையிலே பிரதமர் சொன்னார், இவர்கள்தான் இந்த நிலக்கரி அகழ்விலே ஈடுபட்ட மனிதர்கள். இவர்கள் இவ்வளவு காலமும் எங்கே இருந்தார்கள்? இவர்கள் தங்களுடைய முகங்களை நிலத்தின் கீழ் வைத்திருந்தார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், இவர்களுடைய அந்த உழைப்பு, இவர்களுடைய அந்த தியாகம், அதுதான் இன்றைக்கு நாங்கள் இந்த மிஷனை வெற்றிகரமாக
முன்னெடுப்பதற்கு பெரிய பலமாக இருக்கின்றது என்று சொல்லி, அவர்கள் நிலத்தின் கீழ் இருந்தாலும், அவர்களுடைய உடுப்பு கந்தலாக இருந்தாலும், அவர்களுடைய தியாகம் என்பது அளப்பெரிய ஒரு தியாகமாக, கண்ணுக்கு தெரியாத ஒரு தியாகமாக, ஆடம்பரம் இல்லாத ஒரு தியாகமாக அந்த நிலக்கரி அகழுகின்ற அந்த பணியாளர்களுடைய தியாகம் இருக்கின்றது என்று சொல்லி அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஒரு உவமை என்று சொல்லுகின்றார். அந்த உவமையிலே நாங்கள் பார்க்கின்றோம், அந்த பணியாளர் பகல் முழுவதுமாக வயலிலே வேலை செய்துவிட்டு வருகின்றார். பிறகு அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், அவருக்கு ஒரு நன்றி இருக்கும், அல்லது அவரை யாராவது சாப்பிட சொல்லுவார்கள், மாஸ்டர் அவருடைய வீட்டு உரிமையாளர் அவரை பாராட்டுவார், நன்றி சொல்லுவார் என்று சொல்லி வருகின்ற அந்த பணியாளருக்கு அது நடக்கவில்லை. மாறாக அவர் வந்தவுடனே அந்த தன்னுடைய பணியாளருக்கு, தன்னுடைய தலைவனுக்கு அவர் பணிவிடை செய்கின்றார். அதற்கு பிற்பாடுதான் அவருக்குரியது கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அதை சாதாரணமாக பார்க்கின்ற வேளையிலே ஒரு ஊழியனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரியதொரு அநீதியாக பார்க்கப்படுகின்றது. ஒரு ஊழியன் கஷ்டப்பட்டு வேலை செய்து வருகின்ற ஒரு மனிதனுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் இல்லாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற சீடத்துவம் அல்லது எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மனிதர்களைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. உன்னுடைய கடமையை நீ செய், கடமையை மட்டும் செய், அது உனக்குரிய பலனை தரும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய போதனையை மட்டும் சொல்லவில்லை, தம்முடைய வாழ்வினாலே அதை காட்டுகின்றார். அவர் ஒரு வயல்வெளியிலே வேலை செய்த உழவனைப் போல நாள் முழுவதுமாக தம்முடைய பணிக்காலத்திலே தம்முடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்றார். இறையரசுக்கான பரப்புரைகளை அவர் மேற்கொள்ளுகின்றார். அதே போல அந்த வீட்டுக்கு பணியாற்றுகின்ற ஒரு பணியாளனைப் போல நல்ல ஆயனாக, தன்னுடைய ஆடுகளை மேய்க்கின்றவனாக, நீர்நிலைகளை அழைத்து செல்லுகின்றவனாக, காயப்பட்டதற்கு மருந்து போடுகின்றவனாக, தொலைந்த ஆடுகளை தேடி செல்லுகின்ற ஆயனாக அவர் ஒரு பணியாளனாக இருக்கின்றார். அதே வேளையிலே அவர் தம்முடைய வாழ்விலே தம்மையே முழுவதுமாக கொடுக்கின்றவராக, தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் இந்த உலகு வாழ வேண்டும் என்பதற்காக தம்முடைய உயிரையும் கொடுக்கின்ற ஒரு பயனற்ற பணியாளனாக தம்முடைய வாழ்வை எங்களுக்கு இன்று முன்னிலைப்படுத்துகின்றார். நாங்களும் ஒரு பயனற்ற பணியாளர்களாக நாங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபையிலே பல அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். சிலர் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள், சிலர் கொஞ்சம் குறைவாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள், சிலர் எதுவுமே தெரியாமல் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள், யாருக்குமே தெரியாமல் தங்களுடைய பங்களிப்பினை மேற்கொள்ளுகின்றார்கள். அது உலக திருச்சபையிலே இருந்து, நாங்கள் எங்களுடைய பங்கு திருச்சபையிலே இருந்து, எங்களுடைய குடும்பங்களிலே இருந்து, குடும்பம் என்கின்ற குட்டி திருச்சபையிலே பார்க்கின்ற வேளையிலே சிலருடைய பணி பெரிதாக தெரியும், வெளிப்படையாக தெரியும். ஆனால் சில பணிகள் வெளிப்படையாக தெரிவது இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளிலே சொல்லுகின்றார், நீ நன்றியை எதிர்பார்க்காதே, பலனை எதிர்பார்க்காதே, புகழை எதிர்பார்க்காதே, உன்னை மற்றவர்கள் அங்கீகரிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்காதே, உன்னுடைய கடமை எதுவோ அதை செய். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்புக்காக எந்தவித புகழையும் எந்தவித பெயரையும் விரும்பாதவர்கள், தங்களை அவர்கள் உருக்குகின்றவர்களாக, தங்களுடைய வாழ்விலே கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்குகின்ற பயணிகளாக அவர்கள் இருக்கின்றார். இந்த பங்கு திருச்சபையிலே எத்தனையோ பேர் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல், அவர்கள் அங்கீகரிக்கப்படாமல் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். உலக திருச்சபையிலே எத்தனையோ பேர் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் சில நேரங்களிலே மனம் சோர்ந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நாங்கள் நினைக்கிறோம், என்னத்தை செய்து ஒரு பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு இடங்களில் நடக்கிற பிரச்சனை தான், நாங்கள் இவ்வளவோ கஷ்டப்பட்டு செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை. நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லுகின்றோம், ஆனால் எங்களை யாருமே ஒரு பொருட்டாக பதிக்கலை. எனக்கு நன்றி சொல்ல இல்லை, இதாலேயே எத்தனை பிரச்சனை வந்துருக்கு. என்னுடைய பேரை சொல்லி நன்றி சொல்ல இல்லைன்றதுக்காண்டி இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்கள், ஆனால் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது
நாங்கள் கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. நான் முதலாவது வருட குருவாக இருந்த வேளையிலே எனக்கு பொறுப்பாக இருந்த குருவானவர் இதைத்தான் சொன்னார். ஃபாதர், நீங்கள் செய்யுங்கோ, செய்யக்கூடியதை செய்யுங்கோ. யாரும் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லது யாரும் உங்களை போற்றுவார்கள் புகழுவார்கள் என்று சொல்லி செய்யாதீங்க. நீங்கள் எந்த கடமையை செய்கிறீர்களோ அதை மட்டும் செய்யுங்க என்று சொல்லி அவர் எனக்கு சொல்லி தந்தார். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லித்தார அழைப்பு அதுதான். உன்னுடைய கடமையை மட்டும் செய், ஆண்டவருக்கான உன்னுடைய கடமையை செய். இயேசு எவ்வாறு தம்முடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாரோ, தம்முடைய தந்தையினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தாரோ, தம்முடைய தந்தையினுடைய விருப்பம் எதுவோ அதையே செய்தாரோ, அதே போல என்னுடைய வாழ்விலும் நான் ஆண்டவருக்காக என்ன செய்கின்றேன், ஆண்டவருடைய பெயரின் நிமித்தம் என்ன செய்கின்றேன், ஆண்டவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் நிமித்தம் என்ன செய்கின்றேன், என்னுடைய நம்பிக்கையிலே நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்கின்றேன், நான் ஆண்டவரை பற்றி அறிவை என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்கின்றேன் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். அன்பானவர்களே, உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக வாழுவது என்பது இடுக்கமான வாயில் வழியே நுழைவதற்கு சமமாக இருக்கின்றது. அது கஷ்டமானது, அது கடினமானது. ஆனால் அதனை நாங்கள் எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான ஒரு பண்பை பற்றி இன்றைய 3 வாசகங்களும் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதுதான் நம்பிக்கையாக இருக்கின்றது. முதலாவது வாசகத்திலே நம்பிக்கையின்மையோடு ஒரு ஏக்கத்தோடு கேட்கின்ற வேளையிலே ஆண்டவர் நம்பிக்கையினுடைய வாக்குறுதியை கொடுக்கின்றார். இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடிகளார் ஒரு பிரச்சனை எங்கே எழுகின்ற வேளையிலே அந்த பிரச்சனைக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற விதமாக தான் கஷ்டப்பட்டாலும், தான் எவ்வளவு துன்பங்களை எதிர்கொண்டாலும் மற்றவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகின்றவராக புனித பவுலடிகளார் மாறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சீடர்கள் வந்து கேட்கின்றார்கள், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவர் இயேசு தம்முடைய பணியிலே எருசலேம் நோக்கி செல்லுகின்ற பயணத்தை பற்றி சீடர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது மானிட மகன் பாடுகள் பட வேண்டும், துன்பங்களை ஏற்க வேண்டும், சாவை ஏற்க வேண்டும் என்று சொல்லி அந்த சீடர்களுக்கு சொல்லுகின்ற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வருகின்றது. தாங்கள் எதிர்பார்த்த வாழ்வை விட சற்று வித்தியாசமான வாழ்வு முறையை பற்றி இவர் கதைத்துக் கொண்டிருக்கின்றார். தங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு என்ன நடக்கப் போகின்ற என்கின்ற ஒரு ஏக்கம், ஒரு கஷ்டம் அவர்களுக்குள்ளே வருகின்ற வேளையிலே தான் அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? ஒரு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும். அங்கே அளவு, பெரிய அளவு அங்கே முக்கியம் அல்ல. அங்கே வந்து குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டி, தரம் தான் முக்கியம். அதான் சொல்ற ஒரு சின்ன ஒரு கடுகு விதையை சொல்றார். அந்த கடுகு விதை அளவிலே சின்னதாக இருக்கின்றது, ஆனால் அந்த கடுகு விதைக்கு உயிர் இருக்கின்றது. உயிரோட்டமுள்ள அந்த கடுகு விதை பெரியதொரு மரத்தை தோற்றுவிக்கின்ற, கனி கொடுக்கின்ற, ஒரு நிழல் கொடுக்கின்ற ஒரு மரமாக வாழக்கூடிய ஒரு உயிர் தன்மை அந்த கடுகு இருக்கின்றது. எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய எதிர்நோக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும். பெரிய மலையை கடக்கின்ற நம்பிக்கை அல்ல, சிறிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையும் உயிருள்ள நம்பிக்கையாக, நிலையான நம்பிக்கையாக, உயிரோட்டம் உள்ளதாக எங்களுடைய வாழ்வு முறை இருக்க வேண்டும். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை திரேசாளிடம் ஒரு முறை ஒரு இளம் குரு போய் சொன்னார், அம்மா எனக்காக மன்றாடுங்கள். ஏனென்று சொன்னால் எனக்கு இந்த ஆரம்ப காலத்திலே என்னுடைய மனம் சரியான பதட்டமாக இருக்கின்றது, சஞ்சலமாக இருக்கின்றது. என்னுடைய பணியை நினைத்து எனக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்கின்றது என்று சொல்லி. அப்பொழுது அன்னை திரேசாள் சொன்னால், நான் மண்டாட மாட்டேன். அப்போ கேட்டால், ஏனம்மா? நான் என்னோடய பிரச்சனை என்று சொல்லித்தான் மண்டாட சொல்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது அன்னை திரேசாள் சொன்னால், நீங்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றீர்கள், உங்களுடைய பிரச்சனையை நினைத்து நீங்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நான் அப்படி அல்ல. அவள் சொன்னாள், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்திருக்கின்றது, எத்தனை போராட்டம் வந்திருக்கின்றது, எத்தனையோ வெளிவிட்ட சொல்ல முடியாத பிரச்சனைகளால். இந்த வேளைகளிலெல்லாம் நான் ஆண்டவரை மட்டும்தான் நம்பினேன், ஆண்டவருடைய கரத்தை பிடித்தேன், அவருடைய பராமரிப்பிலே நம்பிக்கை வைத்தேன். அதுதான் என்னை இந்தளவு தூரம் இழுத்து கொண்டு செல்கின்றது. எனவே உங்களுடைய சஞ்சலங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லி நான் மன்றாட மாட்டேன்.
உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக, உங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும்படியாக நான் மன்றாடுகின்றேன் என்று சொல்லி அன்னை திரேசாள் அந்த இளம் குருவானவருக்கு பதில் சொன்னார். அவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு நிலைகளிலே நாங்கள் பணியிலே ஈடுபடுகின்றவர்களாக, இறை பணியிலே ஈடுபடுகின்றவர்களாக, நம்பிக்கையை அதிகரிக்கின்ற பணியிலே ஈடுபடுகின்றவர்களாக, புன்னரசுக்குரிய காரியங்களை பரப்புகின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த சவால்களிலே ஏற்படுகின்ற சோதனைகளை, அந்த சந்தர்ப்பங்களிலே ஏற்படுகின்ற தடைகளை நம்பிக்கையோடு எதிர்கொள்வதற்கு இறைவரம் வேண்டி நிற்போம். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்களுடைய பணிகளைத்தான் செய்தோம் என்கின்ற மனநிலையோடு எங்களுடைய குடும்ப திருச்சபைக்கும், பங்கு திருச்சபைக்கும், உலக திருச்சபைக்கும் எங்களுடைய பணியினை நாங்கள் மேற்கொள்ளுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையினை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். முதலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சியோஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் பிறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திரு தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். உங்களுடைய தேவைகள், வேண்டுதல்களை நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். என்றும் வாழும் இறைவா, உமது திரு அவைக்காக நன்றி கூறுகின்றோம். உலகமெல்லாம் சென்று பல வழிகளில், பல துறைகளின் மூலம், பல்வேறு பணிகளூடாக உமது நற்செய்தியை பெறப்படும் அனைத்து உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் இறைவா, உமது ஆசீரால் அமைய பெற்ற எமது குடும்பங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். நாளும் நாம் வாழும் சூழலில் இடையூறுகள் மத்தியில் உமது அன்பையும் திருத்துவ ஒன்றிப்பையும் வெளிப்படுத்தும் நல்ல குடும்பங்களாக இவைகள் மாற்றம் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் இறைவா, எமது வாழ்வின் வளர்ச்சிக்காக மனம் நிறைந்து துணை புரியும் அனைவருக்காகவும் நன்றி சொல்லி மன்றாடுகின்றோம். நாம் முன்னோக்கி செல்லும் பாதையில் உடன் சென்று உதவிகள் பல புரிந்து கரம் கொடுத்து தூக்கிவிடும் அனைவருக்கும் உமது ஆசீரை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் இறைவா, எமது பங்கில் நோய் வாய்ப்பட்டிருப்போருக்காக மன்றாடுகின்றோம். பல்வேறு அகப்புற காரணிகளால் நோய் வாய்ப்பட்டு தினமும் வேதனையோடும் அனைவருக்கும் கரம் கொடுக்கும் இறைவனாக, உதவி புரியும் நண்பனாக, குணமளிக்கும் மருத்துவனாக இருந்தருள வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் இறைவா, எமது நாட்டுக்காக நன்றி சொல்லி மன்றாடுகின்றோம். நாம் எதிர்பார்க்கும் அடிப்படை மாற்றங்கள் அரசியல் தலைவர்களூடாக நிகழ்ந்துகிறவும் எமது நாட்டிலே மகிழ்வுடனும் அமைதியுடனும் வாழும் வரத்தை எம் மக்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எமது பங்கில் மற்றும் எமது மறை மாவட்டத்தில் தங்களை தியாகம் செய்து பணியாற்றுகின்ற அனைத்து ஊழியர்கள், பணியாளர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் நன்கொடையாளர்கள் அனைவருக்காகவும் நன்றி சொல்லி அவர்களின் தாராள உள்ளம் எமக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திட அருள் புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை எங்களுடைய கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, நல்ல விடயங்களுக்காக உழைக்கின்ற வேளையிலே மனம் சோறுகின்ற விதமாக எங்களுக்கு எதிராக வரக்கூடிய தடைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். நன்றி இல்லாத உணர்வுகளோடு எங்களை மனிதர்கள் நடத்துகின்ற வேளையிலே நாங்கள் படுகின்ற வேதனைகளை உடம் தருகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உம்மை போல பயனற்ற பணியாளர்களாக எங்களுடைய கடமைகளை செய்வதற்குரிய வரத்தை தாரும். எங்களுடைய பணிகளிலே வரக்கூடிய சோதனைகள், தடைகள் இவற்றிலே நம்பிக்கையோடு பயணிப்பதற்குரிய வல்லமையை தாரும். ஆண்டவரே, இங்கே குழுமி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தரலும். இன்றைய நாளிலே அவர்கள் கொண்டு வந்த தங்களுடைய காணிக்கைகளாகிய தங்களுடைய உள்ளத்தினுடைய காயங்கள், தங்களுடைய மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஏற்று உடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுவதைப் போல இவர்களையும் இவர்களுடைய எண்ணங்களையும் மாற்றியறலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேயும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னகமும் மண்ணகம் மதுவாட்சியால் நிறைந்துள்ளன. நகர்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பற்றை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னியின் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித யாகப்பர், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து பலியாக உம்மை புகழ்ந்தேத்து பெறமெறலுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை இறைவனிடம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த வார்த்தைகளின் ஊடாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக, மது ஆட்சி வருக, மது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல உங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இன்றைய இந்த காலை திருப்பலி நிறைவேற்றிய அர்ப்பணி பிரெக்சன் அடிகளாக இருக்கக்கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவித்தல்கள் இன்று காலை 9 மணி தொடக்கம் 1:30 மணி வரை நமது பங்குக்குட்பட்ட அனைத்து இளையோர்களுக்குமான கருத்தமர்வு கதிரேனை ஆலயத்திலே இடம்பெறும். மதிய உணவோடு நிறைவு பெறும். அனைத்து இளையோர்களும் சமூகம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினத்திலே புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெறும் என்பதை நினைவூட்டுகின்றோம். இன்று மாலை 4:30 மணிக்கு மூத்தோர்களை கௌரவிக்கிற நிகழ்வு. சில்லாலையிலே வாழக்கூடிய அத்தனை மூத்தோர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுடைய வாழ்வுக்காக வேண்டுதல் செய்து பலி ஒப்பு கொடுத்து சிறிய கலை நிகழ்வும் கதிரேனை ஆலயத்திலே இடம்பெறும். 4:30 மணிக்கு திருப்பலியையும் அதைத் தொடர்ந்து நிகழ்வுகளும் இடம்பெறும். நாளை மாலை 5:30 மணிக்கு திருச்சிவமாலையோடு மூளாய் சோமாலை மாதா ஆலய கொடியேற்றம் நிகழ்வு இடம்பெற்று வருகிற ஞாயிறு காலை 6:15 மணிக்கு திருச்சிவமாலையோடு திருவிழா திருப்பலி இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றேன். இந்த வாரம் வேறு ஆலயங்களில் திருப்பலி இடம்பெறாது. வருகிற ஞாயிறு மாலை 5 மணிக்கு கதிரேனை ஆலயத்திலே வர முடியாதவர்களுக்கான திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். நன்றி. ஜூபிலி ஆண்டிற்கான வேண்டுதல் சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் உங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமீன்.
உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவாசிப்போம் பூதனே, எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியானவரின் பேராலே ஆமென்.